உதாரணமாக இப்போ ஒரு அண்மையில் ஒரு ஜாதகம் பார்த்தாங்க. டைவர்ஸான ஒரு பெண்ணோட ஜாதகம் தான். லக்கணத்துக்கு 2ல் கேது, 8ல் வந்து சூரியன் சுக்கிரன் சனி, சூரியன் சுக்கிரன் ராகு. லக்கணாதிபதி சந்திரனை என்ன ஆகிறாரு, செவ்வாய் பார்க்குறாரு. அது நான் சந்திரன் செவ்வாய் பாவக்கிரகங்கள் பார்த்தாலும் அது வந்து நட்பு கிரகங்களால் அது பாதிக்கப்படலன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அதே நேரத்தில் வந்து அதுக்கு அடுத்தபடியாக லக்கணத்தை செவ்வாய் பார்க்குறாரு. மேச வீட்டிலேருந்து லக்கணத்தை செவ்வாய் பார்க்குறாரு. அப்போ லக்கணத்தை செவ்வாய் பார்க்குது. லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி சனியாகி அவர் வந்து 6ஆம் இடத்துல உட்காந்துக்கிட்டு அங்கேருந்து 3ஆம் பார்வையாக லக்கணத்துக்கு 8ல் உள்ள சூரியன் சுக்கிரன் ராகுவை பார்க்குறாங்க. அப்போ சனியுடைய 3வது பார்வை தாம்பத்திய சுகத்தை தரக்கூட சுக்கிரன் மேலே விழுவுது. சனியுடைய 3ஆம் பார்வை தாம்பத்திய சுகத்தை தரக்கூடிய சுக்கிரன் மேலே விழுகிறார். அப்போ சனியுடைய பார்வை சுக்கிரன் மேலே விழுவும் பொழுது சுக்கிரனும் என்ன செய்கிறாரு, ராகுவோடு இணைந்துடுறாரு. லக்கணம் அதாவது கடக லக்கணம், லக்கணத்துக்கு 8ல் சுக்கிரன் ராகு இருக்கு. சுக்கிரன் தான் தாம்பத்திய சுகத்தை தரக்கூடியவர், ஒரு பெண் சுகம் தரக்கூடியவர். அப்போ சூரியன் சுக்கிரன் சேர்க்கை இருக்கக்கூடாது. பொதுவாக 7ஆம் இடம் சூரிய சுக்கிரன் சேர்க்கை பொதுவாக